நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம் குவைத்திலேருந்து. சரியா, பிப்ரவரி 6ஆம் தேதி இங்கே வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் தான் சரண்டர் ஆனோம். எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனதும் அங்கே யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மாரியண்ணன் வந்திருக்காரு எங்களுக்காக. மாரியண்ணன் எங்களுக்காக வந்திருக்காரு. அது சார் தான் சொல்லி மாரியண்ணன் எங்களுக்காக வந்திருக்காரு. வேறு யாரும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவங்க தான் வந்து பார்த்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க. வீட்டுக்கும் எங்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வச்சாங்க. வேறு யாருமே முன் வரல. அதுக்கப்புறமா நாங்கள் ஜெயில் போனதுக்கப்புறமாவும் எங்களை உள்ளாடி கொண்டு போட்டதுக்கப்புறமாவும் யாருமே எங்களை பார்க்க வரல. அண்ணே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அதுக்குள்ளே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. சார் எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இத்தனை நாளில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளாடி நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி தான் எங்களை உள்ளாடி விட்டாங்க. நாங்களும் உள்ளாடி போயிட்டோம். உள்ளாடி போனதுக்கப்புறம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அதாவது 3 பேர் சேர்ந்து போய் பார்க்க முடியாது. அந்த ஒரு ஆளை யாராவது ஒரு பர்சன் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அப்போ நண்பன் போயிருந்தாப்புல. போனதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இப்படி காடியை போட்டணும், நான் வந்திருக்கேன், நான் தான் அடுத்தது ஏதோ ஒரு எலெக்ஷனில் நிற்க போகிறேன், எப்படி நான் உங்களை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எங்கள் கேஸு ஒரு மனுஷன் எடுத்து நடத்திட்டு இருக்காப்புல, கரெக்டாக போயிட்டுருக்கு. திருப்பி யாருன்னே தெரியாது, நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் இப்போ இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உள்ளாடி வரணும்? அப்போது நீங்கள் ஒரு அரசியலுக்காக, அப்போ நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், உள்ளே வந்து இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ அரசியலுக்காக தானே வந்தீங்க. எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஜெயிலில் நாங்கள் காசு கட்டிட்டு வந்தோம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. எங்களுக்கு யாருமே ஒரு 50 பைசா கூட இது வரைக்கும் கட்டலை. அந்த ஜெயிலில் சராசரி சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுப்பானோ அந்த சாப்பாடு மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம். உப்பு கிடையாது, காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. படுக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் கிடையாது. ஜெயிலில் ஒரு கைதி எப்படி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கரெக்டாக இருந்து வந்திருக்கோம். வேறு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடுக்கு ஏதோ காசோ அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக நின்னது சாரும் மாரியண்ணன் தான். வேறு அவங்க கூட சார்ந்தவங்க தான், வேறு யாருமே இல்லை. அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க விருப்பத்துக்கு நாங்கள் உள்ளாடி இருக்கோம். அவங்க பேசுகிறது எங்களுக்கு தெரியாது. இல்லை, நாங்கள் வெளியே வந்தால் தானே எங்களோட கருத்தை தெரிவிக்க முடியும். அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, நியூஸ்லேயும் எழுதிடுவாங்க. அதுக்காக உண்மையாகுமா? பாதிக்கப்பட்டது நாங்கள், பலன் அடைஞ்சதும் நாங்கள். அப்போ எங்களுக்கு தானே தெரியும், நாங்கள் தானே சொல்ல முடியும். அது எல்லாமே சுத்த போய் எங்களை யாரும் வந்து எங்களுக்காக எதுவுமே பண்ணல. அவங்க எல்லோரும் யாருன்னே தெரியாது. நான் இதுவரை அவனை பார்த்தது கூட கிடையாது. என் பேர் சகாய் ஆண்டனி அனீஸ், கீழமணக்குடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கீழமணக்குடி. ஆண்டனி அனீஸ். என்ன சொல்ல, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு 400-500 பேர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அங்கே போய் இங்கே இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த போட்டோட கேப்டன் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே நாங்கள் இந்தியா வரோன்னு தான் சொல்லுவாங்க. நம்பர் எல்லாம் ஏற்றி சொல்ல முடியாது, போய் நேரில் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமாம். என்ன கொடுமைனா, இப்போ இந்தியாவில் நான் உங்கள் வீட்டில் வேலைக்கு வரேன்னு வைங்க, வேலைக்கு வரேன், எனக்கு நீங்கள் ஒழுங்காக சம்பளம் தரல, நான் நிற்க மாட்டேன், உங்களை மதிக்கவும் மாட்டேன். எழும்பி நீ இல்லைன்னா என்ன வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிடுவேன். கல்ஃப் கண்ட்ரியில் அப்படி கிடையாது. என் பாஸ்போர்ட் என் கஃபீல் கிட்ட தான் இருக்கும், என்னோட மொத்த ஐடி அவங்ககிட்ட தான் இருக்கும். அவன் நினச்சா தான் நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். அவன் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு சேலரி தரலன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. சரி, சேலரி தான் தரல, சாப்பாடுக்காவது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை பண்ணுறோம். ஊருக்கு வரணும்னு நினச்சாலும் வர முடியாது, பாஸ்போர்ட் அவங்ககிட்ட இருக்கும். பாஸ்போர்ட் தந்தால் தான் நான் ஊருக்கு வர முடியும். அப்படி இல்லாமல் எந்த விஷயமும் நாங்கள் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ண இந்த சரி, ஓகே. இந்தியன் எம்போசியில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் கண்ணு முன்னாடி அவன் சொல்கிறான், குவைத் சிட்டிசன் இந்தியன் எம்போசி என் கால் சூக்கு சமம்னு சொல்லிட்டு நான் கொடுத்த லெட்டரை வந்து என் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறான். இதுக்கப்புறம் நான் அங்கே கேஸ் கொடுத்து எனக்கு என்ன பாய்தாக இருக்குது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.